போறோம்னு முடிவு செய்வோம் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வரும்போது அதற்கு எதிர்த்து ஒரு வார்த்தை பேசாதவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அவங்களுக்கு முன்னாடியே அவங்களுக்கு என்னென்ன எப்படி கை தட்டினா அவங்க காதுக்கு நல்லா இருக்கும்னு தயாரா நிக்கிறீங்களே, உங்க பேரு சங்கி இல்லாம வேற என்ன? இதை விட நல்ல ஒரு ஜோக் சொன்னாரு. உங்க சகோதரிய டெல்லிக்கு அனுப்புறீங்களே காங்கிரஸோட கூட்டணி பேச, அப்ப நீங்க எல்லாம் சங்கி இல்லையா அவங்க சங்கி இல்லையான்னு கேட்டாரு. பிஜேபியோட கூட்டணி பேச போனா தான் சங்கி, காங்கிரஸோட கூட்டணி பேச போனா எப்படி சங்கி? சரி, உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அதனால நாங்க சொல்றோம், தெரிஞ்சுக்கோங்க, நீங்க சங்கி 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 தான். ஆனா கவலைப்படாதீங்க, அவங்களோட கூட்டணி வச்ச தலைவர்களுடைய நிலையெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியும். பீகார்ல எத்தனையோ முறை முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் அவர்களே இன்னைக்கு ராஜ்யசபாக்கு கொண்டு வந்துட்டாங்க, முதலமைச்சராக இருக்க முடியாது என்று சொல்லி. எத்தனையோ மாநிலங்கள்ல கூட்டணி வச்சவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல. ஆனா பழனிசாமி அவர்களே, உங்களுக்கு எந்த மாநிலம் பிடிக்கும்னு தேர்ந்தெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமா அமித்ஷா அவர்கள் உங்களுக்கு அங்கே ஆளுநராக போகக்கூடிய வாய்ப்பை தருவார். கவர்னரா போலாம். ஏதாவது ஒரு மாநிலத்திற்கு நீங்க கேட்ட மாநிலத்திற்கு அது தருவாங்களான்னு தெரியல. நீங்க கவலைப்படாதீங்க, அவர் ஹிந்தி கத்துக்குவாரு, இங்கிலீஷ் பேச தெரியும், அதை பத்தி அவர் கவலைப்பட மாட்டார். அதனால ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன், நமக்கு எதிராக இருக்கக்கூடிய கூட்டணி தமிழர்களுக்கு எதிரான கூட்டணி. அந்த கூட்டணி இங்கே தமிழ்நாட்டிலே ஒரு பிடி மண்ணை கூட அவர்களுக்கு சொந்தம் என்று எடுத்துவிடக் கூடாது. என்னுடைய பிரச்சாரத்தை நான் கீழடியிலே தொடங்கினேன். இந்த தேர்தலே கீழடிக்கும் நாக்பூருக்குமான போராட்டம், போர் என்பதை ஒவ்வொரு தமிழனும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி பேசு என்று சொல்கிறார்கள். தமிழ்நாட்டில் யார் பேசினாலும் தலைவர் கலைஞர் அவர்களை மறந்துவிட்டு பேச முடியாது. நம்ம இன்னைக்கு இந்த மேடையில இங்க நின்று நானும் பிடிஆரும் உங்களை எல்லாம் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டுல இத்தனை பேரும் மதம் ஆச்சரியங்கள் இல்லாமல் ஒன்றாக நின்று கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் திராவிட இயக்கம், தலைவர் கலைஞர் அவர்களை போன்றவர்கள் தான். அதனால அவங்களெல்லாம் மறந்துட்டு தந்தை பெரியாரையோ பேரறிஞர் அண்ணாவையோ தலைவர் கலைஞர் அவர்களையோ மறந்துவிட்டு தமிழ்நாட்டிலே அரசியல் என்பது ஒன்று இல்லை 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 என்பதை நான் பெருமையோடு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால அவங்களோட வழியில இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி எத்தனையோ சாதனைகளை செய்திருக்கிறது. இந்த பகுதியில மதுரை மத்திய பகுதியில கிட்டத்தட்ட 16 கோடி மதிப்புல ரயில்வே கேட் ஜெயஹிந்த்புரம் டிவிஎஸ் நகர் பக்கத்துல கட்டி முடிக்கப்பட்டு அது அந்த பகுதிக்கு பக்கம் இருக்கக்கூடிய பகுதியில கிட்டத்தட்ட 5000 மக்கள் பயனடையக்கூடிய வகையில அந்த கேட் திறக்கப்பட்டு இன்னைக்கு மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மதுரை மத்திய தொகுதிக்கு உட்பட்ட வேலை இல்லா இளைஞர்களுக்கு நம்ம முதல்ல சொன்னது போல தொழில் பயிற்சியை நம்முடைய வேட்பாளர் பிடிஆர் அவர்கள் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல இளைஞர்களுடைய எதிர்காலத்தை உறுதி செய்திருக்கிறார். மதுரை மாநகராட்சி கீழ் கிட்டத்தட்ட 23 கோடி மதிப்பீட்டுல 148 சாலைகளை புதுப்பிக்கும் பணி நிறைவேற்றப்பட்டு அது மக்கள் பயன்பாட்டிற்கு தரப்பட்டிருக்கிறது. மத்திய
இப்படி எத்தனையோ சாதனைகளை செய்து தந்திருக்கக்கூடிய நம்முடைய ஆட்சியில இந்த பகுதியில இன்னைக்கு தலைவர் கலைஞரை பத்தி சொல்ல சொன்னாங்க. மதுரையையே நகராட்சியாக இருந்ததை மாநகராட்சியாக அறிவித்து அதை மாநகராட்சியாக மாற்றி தந்தது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்தான். அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில நாம் ஆட்சிக்கு மறுபடியும் வந்த பிறகு மீனாட்சி அம்மன் கோயிலை சுத்தி ஹெரிட்டேஜ் வாக் மரபு நடை ஒன்று தொடங்கப்படும். வெள்ளக்கல் பகுதியில பயோ மைனிங் ப்ராஜெக்ட் விரைந்து முடிக்கப்படும். மதுரையில ஒரு செம்மொழி பூங்கா உருவாக்கி தரப்படும். முக்கிய வீதிகளோட நடைபாதைகள் சீரமைக்கப்படும். மல்டி லெவல் பார்க்கிங், இங்க போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக வண்டிகள் நிறுத்தப்படுவதை தவிர்க்க மல்டி லெவல் பார்க்கிங் உருவாக்கப்படும். அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயன்படக்கூடிய வகையில சமூக நல கூடங்கள் உருவாக்கப்படும். இளைஞர்களுக்காக முதல்வர் படைப்பகம் இந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்களுக்காக உருவாக்கி தரப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம உங்க அத்தனை பேருக்கும் தெரியும், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த தேர்தல் அறிக்கையிலே உறுதி அளித்திருக்கிறார்கள். மகளிருக்கான உரிமை தொகை 1000 2000 உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கு மீட்டர் இல்லாத புதிய மோட்டார்கள் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். நிச்சயமா உங்களுக்கு நிறைய உறவினர்கள் இருப்பாங்க கிராமப்புறங்கள்ல, அவங்க கிட்ட மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுங்கள். முதலமைச்சர் இலவசமாக கட்டணம் இல்லாமல் புதிய மோட்டார்களை கிட்டத்தட்ட 20 லட்சம் விவசாயிகளுக்கு மேல் பயன்பெறக்கூடிய வகையிலே அந்த திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அதிமுக ஃப்ரிட்ஜ் வாங்கி தரேன்றாங்க. உங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருந்தா இன்னொரு ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிட்டு என்ன செய்யறது? அதனால உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்களே வாங்கிக்கோங்க என்று சொல்லக்கூடிய வகையிலே உங்களுக்கு ஒரு கூப்பன் வழங்கப்படும். 8000 ரூபாய்க்கான அந்த கூப்பன்ல உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வேணும்னா நீங்க ஃப்ரிட்ஜ் வாங்கலாம், வாஷிங் மெஷின் வேணும்னா வாஷிங் மெஷின் வாங்கலாம், கிரைண்டர் வேணும்னா கிரைண்டர் வாங்கலாம். டிவி இருக்கு, என்ன பண்றதுன்னா பெரிய டிவி வாங்கணும்னா இந்த 8000 ரூபாயை பயன்படுத்தி பழைய டிவியை கொடுத்துட்டு பெரிய டிவியா ஒரு புது டிவியை வாங்கலாம். கிரைண்டர் இருக்கு, நான் பெரிய கிரைண்டரா வாங்கி மாவரைச்சு நானே 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு இருக்காரு முதலமைச்சர். அதை வச்சு தான் தொழில் தொடங்க போகிறேன்னா சகோதரிகள் அதையும் செய்யலாம். அதனால நம்ம வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றுவோம்.